ஹாய், இன்னைக்கு முருங்கைக்கீரை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா நல்லா வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இது கூடவே கொஞ்சமாக கடுகு உளுத்து பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் பொரியுது. இது கூடவே 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கூட நெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைய இருக்குது இதில், கண்டிப்பாக எடுத்துக்கணும். நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முருங்கைக்கீரை வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை வதக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வதங்கிடுச்சுங்க. முதல்ல வறுத்து வச்சுட இதை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பவுட்ரு பண்ணி வச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக சால்ட்டு, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா முருங்கைக்கீரையில் உப்பு இருக்கும். கொஞ்சமாக சில்லி பவுடர், இது கூட புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டே விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இறக்கிடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.